கிறிஸ்துக்களுமேவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம என்ன வேத வசனம் வச்சு பார்க்க போறோம்னா, நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே, துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். இதுல முதல் பகுதியை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே. நம்ம அநேக வேலையில ஆண்டவரே எனக்கு ஏன் இப்படி நடக்கு, எனக்கு ஏன் இப்படி வியாதி வந்துருச்சு, எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் நல்லா இல்லை, நம்ம தேடுறேனே, நான் விசுவாசிக்கிறேனே, நான் நம்புறேனே, ஏன் இதுலயே இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் தெரியுமா? அநேக வேலையில மாமிசத்துல நமக்கு வழி எடுக்கும்போது நம்மள அறியாமலே ஒரு சோர்வு வந்து நம்ம அப்படி பேசுறவங்களாதான் காணப்படுறோம். நான் சரின்னு சொல்ல வரல, ஆனா பூமியில சரி கட்டப்படுமேன்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சில காரியங்களுக்கெல்லாம் இந்த பூமியிலே ஆண்டவர் சரி கட்டிடுவார். இந்த பாருங்க, மோசைய கண்மலையை பார்த்து பேசும்பாரு, ஆனா அடிச்சிருவார். ஆனா இந்த பூமியிலே வந்து ஆண்டவர் வந்து அவருக்கு தண்டனை கொடுத்துவார், நீ காணனுக்குள்ள போகக்கூடாது. இப்படித்தான் பைபிள்ல நிறைய சம்பவங்கள் இருக்கு. ஆரோன் கண்டுக்குடி செஞ்சதுனால பாதி வழியிலே இறந்துட்டான், அங்கேயே சரி கட்டப்பட்டுச்சு. மிரியாம் மோசையை எதிர்த்து பேசுறதுனால குஷ்டரோகம் வந்து அங்கேயே சரி கட்டப்பட்டுச்சு. தாவீது பச்சைபாலத்துல தப்பு பண்ணதுனால அந்த பிள்ளைய அடிச்சு அங்கேயே சரி கட்டிட்டாரு. இப்படித்தான் அவங்களாம் அவங்களுடைய தவறுகள் எல்லாம் சரி கட்டப்பட்டது, தண்டனை நிறைவேற்றப்பட்டது நிமித்தம் அவங்க இன்னைக்கு பரலோகத்துல இருக்காங்க. அவங்க இப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில வேதனைகளும் பாடுகளும் நம்ம நெருக்கும் போது, அதிலே நம்ம உழன்று கொண்டு இருக்கும்போது, அதுல இருந்து நம்ம வெளியே வராதபடி சிக்கி கொண்டு இருக்கும்போது கர்த்தர் அதை அனுமதிச்சிருக்காரு. இந்த பூமியிலே உங்களுக்கு சரிக்கட்டுகிறவராய் காணப்படுகிறார். தேவன் ஒரு சில காரியங்களுக்கு நம்ம வாழும் போதே இங்கேயே நியாய தீர்ப்பு கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு வருங்க. அதனால நீங்க கவலைப்படாதீங்க, ஏன் இந்த பாடுங்கள், இதுலயே நான் ஏன் இருக்கேன், எனக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதா? பவுல பாருங்க, அவர் ஜோம் பண்ணுவாரு, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு ஜோம் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் பலவனத்திலே பலன் பூர்ணமாய் விளங்குன்னு ஆண்டவர் சொன்னவனே அதுக்கப்புறம் மறந்துவார். கடைசி வரைக்கும் மரணம் வரைக்கும் அந்த பாடுகள் அவர்கள் இருந்திருக்கத்தான் செஞ்சது. பிரியமானவர்களே, இங்கேயே நமக்கு சரிக்கிட்டப்படணும்னு நம்ம விரும்பிக்கிடணும். ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளையும் நான் செஞ்ச தவறுகளாம் ஆண்டவரே இங்கேயே தன்னந்தம் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் ஞாயிற்று நாள்ல நம்ம ஆண்டவர்கிட்ட போயிடுவோம். நமக்கு வேற எந்த ஜட்ஜ்மெண்ட்டுமே இருக்காது, டைரக்ட் நமக்கு பரலோகம் தான். அதனாலதான் நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே. இந்த பாடுகள் எல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா பரலோகத்துக்கு நிச்சயமா போயிடுவோம். அங்க ஆண்டவர் நம்ம வந்து நியாயம் விசாரிக்கவே மாட்டாரு, எந்த தண்டனையுமே வழங்க மாட்டார். நம்ம ஆண்டவர்கிட்ட போயிடுவோம். ஏன்னா நம்ம பூமியிலே நம்ம அனுபவிச்சிருவோம். ஆமென்.